ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வர வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்க்கண்டவற்றில் சமீபத்தில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு அங்கத்தினர் திட்டத்தினை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கோவா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். கீழ்க்கண்டவற்றில் சமீபத்தில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு அங்கத்தினர் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சக்தியில் இயங்கும் மேற்கூரைகளுடன் கூடிய மிதிவண்டி ஓட்டுதல் வழித்தடத்தினை அமைத்துள்ள மாநில அரசு எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி தெலுங்கானா, மூன்றாவது ஆப்ஷன் ஆந்திர பிரதேசம், கடைசி ஆப்ஷன் இமாச்சல பிரதேசம். சக்தியில் இயங்கும் மேற்கூரைகளுடன் கூடிய மிதிவண்டி ஓட்டுதல் வழித்தடத்தினை அமைத்துள்ள மாநில அரசு எது? கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா. மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நப்மித்ரா சாதனத்தினை உருவாக்கிய அமைப்பு எது? நவ்மித்ரா சாதனத்தினை உருவாக்கிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, ஆப்ஷன் சி இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சென்னை, ஆப்ஷன் டி இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் மும்பை. நப்மித்ரா சாதனத்தினை உருவாக்கிய அமைப்பு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் இஸ்ரோ. நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவில் தேசிய சிறு தொழில் துறை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் தேசிய சிறு தொழில் துறை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 30, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 31, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 29, ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 28. இந்தியாவில் தேசிய சிறு தொழில் துறை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஆகஸ்ட் 30. ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது? 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் தென்னாப்பிரிக்கா. அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். வடகிழக்கு பகுதிகளில் உள்ள 8 மாநிலங்களுள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட பிறப்பு பதிவு முறையினை தொடங்கிய முதல் மாநிலம் எது? ஆறாவது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ திரிபுரா, ஆப்ஷன் பி நாகாலாந்து, ஆப்ஷன் சி அசாம், ஆப்ஷன் டி மணிப்பூர். வடகிழக்கு பகுதிகளில் உள்ள 8 மாநிலங்களுள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட பிறப்பு பதிவு முறையினை தொடங்கிய முதல் மாநிலம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் நாகாலாந்து. ஏழாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கோப்போரோக் மொழிக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் எது? கோப்போரோக் மொழிக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் எது? ஆப்ஷன் ஏ
தேவநாகிரி, ஆப்ஷன் பி பிராமி, ஆப்ஷன் சி அசாமியம், ஆப்ஷன் டி வங்காளம் மற்றும் ரோமியம். கோக்போராக் மொழிக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் எது? கேள்விக்கான சரியான பதில் வங்காளம் மற்றும் ரோமானியம். இன்னைக்கான கடைசி கேள்வி 8வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கிரகலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கடைசி கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை தெளிவா பார்க்கலாம். கிரகலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி கோவா. கிரகலட்சுமி திட்டத்தினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் கர்நாடகா.